Greetings to all. I am R.K. Darshan Krishna, Team B, Group B, and here are my family members. I am here to explain on the topic of how do thermometer works, thermal expansion. Thermometer is a device used to measure temperature with the help of mercury present in it. And when the mercury is heated, the molecule in it expands with a kinetic energy, and this is called thermal expansion. And when it reaches the cold surface, the molecules come closer and fall down. This was invented by Galileo Galilei in 1593, and I am here to explain how to use a thermometer. Wash the thermometer with a clean antiseptic solution and ensure that is in absolute zero, that is thermal equilibrium, so that the next person will get an accurate measure. And after usage, wash with the same antiseptic solution. This is a thermometer. இதை நம்ம நார்மல் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். அப்போதான் அது தெர்மல் எக்விலிபிரியம், அதாவது அப்சல்யூட் ஜீரோவை அடையும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஹீட் வாட்டர்ல டெம்பரேச்சரை மெஷர் பண்ணதுக்கு வைக்கணும். 1 மினிட்டுக்கு இதை வைக்கணும். இப்படிதான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கேட்கலாம். நம்ம தெர்மோமீட்டர்ல எதனால லிக்விட் யூஸ் பண்றோம், கேஸ் ஏன் யூஸ் பண்ணல? இப்போ நம்ம தெர்மோமீட்டர்ல மெர்க்குரி மாதிரியான லிக்விட்ஸ் யூஸ் பண்ண போது தான் நமக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்ட்டா மெஷர் காணிக்கும். இப்போ கேஸஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அது ஃபாஸ்டா ஹீட் அப்சர்வ் பண்ணி அந்த லெவலை தாண்டிடும். அதனால நமக்கு மெஷர் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால தான் நம்ம லிக்விட்ஸ் யூஸ் பண்றோம். என்னோட क्वेश्चन என்னன்னா, தெர்மோமீட்டர்ல எதுக்காக எப்படி வந்து மெர்க்குரி யூனிஃபார்மாட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது, யூனிஃபார்மாட்டு டிக்ரீஸ் ஆகுது? தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது எல்லா மெட்டல்ஸோட ஒரு குவாலிட்டி. மெர்க்குரி வந்து ஒரு லிக்விட் மெட்டல், அதனால ஹைலி லீனியர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. இதனால தான் மெர்க்குரி வந்து தெர்மோமீட்டர்ல யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுது. தர்ஷினி, எனக்கு ஒரு டவுட். தெர்மோமீட்டர்ல நம்ம சமயத்துல டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது சம்டைம்ஸ் இன்கரெக்ட் ஆன்சர் வருதுல, அது எதனாலனா ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் எரர். சில பேர் வந்து பழைய பேஷண்ட்டுக்கு வச்சுட்டு அது அப்சல்யூட் ஜீரோ, அதாவது தெர்மல் எக்விலிபிரியம்க்கு வரதுக்கு முன்னாடி அடுத்த பேஷண்ட்டுக்கு வச்சிருவாங்க. அப்போ வந்து ரீடிங் நமக்கு டபுள் ஆட்டு காணிக்கும். செகண்ட் வந்து புவர் குவாலிட்டி. நாலான தெர்மோமீட்டர்ல வந்து அந்த ரீடிங்கோட இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு அது வந்து தப்பா தெரியும். தக்ஷணனே, தெர்மோமீட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்றோம்? தெர்மோமீட்டர்ல கிங் ஒன்னு இருக்கு. அப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு வச்ச மெஷர்மென்ட் வந்து லாக் பண்ணி வச்சுக்கோம். அப்போ வந்து அதை நம்ம குலுக்குனாதான் அது வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகி அதோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு இருக்கும். அப்ப செகண்ட் பேஷண்ட்க்கு வச்ச பிறகு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீடிங் எடுத்து நமக்கு கரெக்டாட்டு காணிக்கும். இதனால தான் நம்ம குலுக்குறோம். தக்ஷணனே, ஏன் தெர்மோமீட்டர்ல மெர்க்குரி லைன் வந்து சின்னதா இருக்கு, பெருசா இருந்தா பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல? அந்த மெர்க்குரி லைன் சின்னதா இருக்கேனால நம்ம கொஞ்சம் ஹீட் கொடுத்தோனே அது கரெக்டான மெஷர்மென்ட்க்கு நமக்கு காணிக்கும். அந்த மெர்க்குரி லைன் பெருசா இருந்துச்சுன்னா நம்ம கூட கொஞ்சம் ஹீட் கொடுக்கணும். அப்ப வந்து அது ரைஸ் ஆகவே கஷ்டமா இருக்கும். அப்ப நமக்கு இன்கரெக்ட் ரீடிங் வந்து அது காணிக்கும். அதனால தான் அது சின்னதா இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் தெர்மோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதும், அது ஏன் இன்கரெக்ட் ரீடிங் ஷோ பண்ணதும், அதுக்கப்புறம் ஏன் கரெக்ட் ரீடிங் ஷோ பண்றதும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். Thank you for KAP for giving me and my family this opportunity to understand about thermometer's working principle. Once again, I thank KAP for giving me this opportunity. Thank you.